எங்களோட பிளேபேக் சிங்கர். என்னெல்லாம் நீ எல்லாம் vlogger-ஆ அப்படின்னு கேக்குறாங்க. சமான் பாய் சத்தியமா வெரைட்டியா பேர் வச்சிருந்தானுங்க. நானும் இதை வச்சு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு குடிச்சுக்கணும். அதேதான். ஹலோ வணக்கம் காய்ஸ். இப்போ நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா அஹுங்கல்ல இருக்கக்கூடிய ரியோ அப்படிங்கிற ஹோட்டல்ல தான் இருக்கு. ரியோ தானே எங்க இருக்கு? அஹுங்கல்லையா? அஹுங்கல் அது வந்துட்டு பேருவலை பக்கத்துல தானே? பேருவலை பக்கத்துல அஹுங்கல்ல ரியோ அப்படிங்கிற ஹோட்டல்ல தான் நாங்க நைட் அண்ட் டே, அதாவது இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நாங்க இங்க ஸ்டே பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்துட்டு இருக்கு. எல்லாம் வந்ததும் இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு இதோட இன்டீரியர். சூப்பராக இருக்கு. ஸோ வந்ததும் ஐடியெல்லாம் கேட்பாங்க, செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு செக்இன் ஆகினதுக்கு அப்புறம் தான் உள்ள விடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பேவரேஜ்லாம் வந்துட்டு 24/7 ஃப்ரீ. அதாவது அன்லிமிட்டெட் சாப்பாடு, அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் நீ எல்லாம் vlogger-ஆ அப்படின்னு கேட்குறாங்க. தெரியாதுனால இப்ப தெரியும். கண்டினியூஸா வீடியோ போட்டதில்ல, அதனாலதான் யாருமே தெரியாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க வர்றவங்க எல்லாருமே அவங்களோட ஐகானிக்கான போட்டோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வால் மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி இது வால் கிடையாது. The room numbers are mentioned here. Everyone is down to them. So guys, our room number 18 வந்தாச்சு. So guys, உள்ள வந்துட்டோம். என் கையில என்னோட வீடியோ எடுக்கிறவரு மற்ற ரூம்மேட்ஸ் நம்ம பேக் தான் இருக்கு. Wow. Somewhere again. Hi boss. பாருங்க, இது ஒரு ரூம் மாதிரி இல்ல, ரூம் தான். இங்க ஒரு பெட், அங்க ஒரு பெட், 2 சிங்கிள் பெட். ஸோ இது வந்துட்டு பேசிக் கபர்ட் மாதிரி இல்ல, அதுதான். நைஸ். அதுக்கப்புறமா இங்கே பெரிய டிவி வந்துட்டு நார்மலாக ஹோட்டலில் ரூமில் இருக்கிற அதே பேசிக் திங்ஸ். ஏன்னா அப்படியே வெளில போனோம்னா நம்மளோட பால்கனி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பட் ஆக்சுவலாக இது வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் போன ஹோட்டல்லாம் 5th ஃப்ளோர் 4th ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. இது வந்துட்டு பால்கனி. இது ஒரு ரூம், எங்க ரூமுக்குள்ள செகண்ட் ரூம். இது இருங்க நான் காட்டுறேன். ரீசெண்டா தான் இது வந்துட்டு அப்கிரேட் பண்ணிருக்காங்க போல. ஃபேமிலிஸ் வந்தா தங்கலாம் அப்படின்னு பெரிய பெட்டு. ஸோ அதே ரூம்ல இருந்த மாதிரி கபர்ட் இருக்கு. ஸோ இது வந்துட்டு இந்த ரூமோட பால்கனி. ஐயோ, நைஸ். இந்த மாதிரி ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கர் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்படிதான் இருக்கும். என்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான பாஸ்வேர்ட் 112233 கொடுத்தோம்னாக்கா க்ளோஸ், லாக் ஆகிடுச்சு. ஸோ யாரும் யூஸ் பண்ணிக்க முடியாது. திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ணணும்னா ப்ளஸ் 1122 என்டர், ஓப்பன். நல்லா இருக்குல்ல? ஸோ இது வந்துட்டு ஃபெமிலியா வந்தா இல்லைன்னா ஃபாரினர்ஸ் வந்துட்டு அவங்களோட பாஸ்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் அது யூஸ் ஆகாது.
ஃபேமிலி ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய வாஷ்ரூம். செம்மையா இருக்குல்ல? அதுக்கு இதே மாதிரி அந்த சைட்லேயே ஒரு சின்னதாக ஒரு வாஷ்ரூம் இருக்கு, அதையும் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஷவர், இது வந்துட்டு டாய்லெட், ஹேர் ட்ரையர் இருக்கு. என்ன வந்துட்டு லோஷன்ஸ்லாம் கொடுப்பாங்களே, இங்கே காணும். கையில் சின்னதாக அடிபட்டுச்சு, அதனால பிளாஸ்டிக். நைஸ். ஸோ பேசிக்கான டவல்ஸ் அந்த மாதிரி. லோஷன்ஸ்லாம் காணும், எங்கே வச்சுருக்காங்க? ஹேண்ட் வாஷ், க்ரீன் டீயா? இது வந்துட்டு அந்த சின்ன வாஷ்ரூம். ஹே யூ, எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரியூ ஹோட்டல்ல 24 hours விடிய சாப்பிட்டாலும் ஃப்ரீ, அன்லிமிட்டெட். அதே மாதிரி தான் இங்க சின்னதாக ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் அண்ட் பிவரேஜஸ் ஃப்ரீ. நோ ப்ராப்ளம். ஏய், ரூம்ல பாடி லோஷன்லாம் இல்லப்பா. இல்லையே, காணும். ஷாம்பு, பாடி லோஷன், ஹேண்ட் வாஷ் மட்டும் தான் இருக்கு. இல்லையே, எட்ராகோல அதுதான் எல்லாமே எம்டியா இருக்கு, ஃப்ரிட்ஜ் தவிர. ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப் நேபாஸ் டெரஞ்சர் சில் வாஸ் ஃப்ளைட். என்ன அது என்ன லாங்குவேஜ்? இட்டாலி ஹோட்டல் அது. ரியூ மேகசினும் இருக்கு. ரியூ கிளாஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். இதெல்லாம் வாசிச்சுட்டு இருக்க முடியாது. இதுதான் என்னோட ரூம் பாஸ், அது இது எல்லாமே இருக்கு. இதில் வந்துட்டு QR கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப். அது டவுன்லோட் பண்ணி அதில் எப்போ போய் என்னென்ன சாப்பாடு, எங்கே போகலாம், அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வந்துட்டு இதில் ஃப்ரீ வைஃபை கூட இருக்குது இந்த ரூமில் தங்குறவங்களுக்கு. நைஸ். அன்லிமிட்டட் நினைக்கிறேன். சாப்பாடு மட்டும்தானா இல்லை இதுவா? ப்ளீஸ் கீப் ஆல் யூ அவைலபிள் பிலாங்கிங் இன்சைட் த ரூம் சேஃப். ஓகே. இன்னும் வந்துட்டு டின்னர் டைமில் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துடாதீங்க, போட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு வார்னிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், நான் வந்ததும் சாப்பிடல. ஈவினிங் நார்மலாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலான்னு வந்துருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு எடுத்துருக்கோம் ஏர்ல் கிரே அந்த மாதிரி. பார்க்கலாம். என்ன சொன்னீங்க? சமான் பாய். சத்தியமா வெரைட்டியா பேர் வச்சிருந்தானுங்க. நானும் எது கேட்டேன், நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், இவர் தான் இங்க ஃபர்ஸ்ட் கேட்டேன், இதுல எது ப்ரோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இது சூப்பர் அப்படின்னா, நானும் கெத்தா ப்ரோ இதுல தாங்க அப்படின்னு 4 பேர் கேட்டேன். எடுத்து குடிச்சு பார்த்தா சமான் குடிக்கிற மாதிரி இருக்கு. கன்றாவி குடிச்சவங்க தள்ளி வெட்டி பட்டு போகும். காய்ஸ், எங்க ரூம் எவ்வளோ கூலாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் விளங்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் ரூம் எவ்வளோ கூலாக இருக்குன்னு. செம்ம கூல். இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் ஏசி ஆஃப் பண்ணேன். ஜஸ்ட் 23 வச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டேன், இல்லைன்னா முடியல. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த அளவுக்கு சைட்ல பாருங்க, இங்க இருக்கு டபுள் பெட். இது வந்துட்டு ஒரு ஃபேமிலியா வந்தா தூங்குறதுக்கான ஒரு பெரிய பெட். ஓகேவா? இந்த ரூம் ஓகே.
இதோட சேர்த்து இந்த பெட்டோட இன்னொரு சிங்கிள் பெட் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் எடுத்திருந்தா இன்னும் பெஸ்டா இருந்திருக்கும் எங்களுக்கு. மேபி இவங்க கிட்ட இருந்திருக்கலாம், பட் இவங்க சூஸ் பண்ணது ஏன் இப்படி சூஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு புரியல. என்ன ரீசனுக்காக வை அண்டு அதான் நான் காட்டிருப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போன ஹோட்டல்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு பெரிய டபுள் பெட், இன்னொரு சிங்கிள் பெட். அப்போ 3 பேர் ஸ்டே பண்ணோம். அப்போ 3 பேரை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன் பாருங்க, ஹேர் ட்ரையர், ஹேண்ட் வாஷ் இருக்கு. ஓகேவா? ஓகே, இது நார்மலாக வாஷ் பண்ணுறதுக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபைன், விட்டுருங்க. இது வந்துட்டு குளிக்கிறீங்க. ஸோ இங்கேயா ஷோப்பை காணும். ஹேர் அண்ட் பாடி லோஷன் மட்டும், ஹேர் அண்ட் பாடி வாஷ் ரெண்டும் சேர்த்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்குது. எஸ், ஹேர் ஜெல் அண்ட் ஷாம்பு 2 in 1. எஸ், இங்க 2 in 1 இருக்கு. ஷோப்பெல்லாம் எங்க? ஷோப்பை காணுமேடா, என்னடா பண்றது? நாங்க டாய்லெட்ல போயிட்டு டிஷ்யூ இருக்கு தொடச்சிட்டு வாங்கன்னு சொல்றானோ. வை மேன், வை இவ்வளோ கஞ்சத்தனம்? வை இவ்வளோ கஞ்சத்தனம்? பாருங்க, இந்த வாஷ்ரூம்ல இது வந்து சின்ன வாஷ்ரூம், இதுல ஹேண்ட் ஷோ இது மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஓகே, டவல் இருக்கு, எல்லாம் இருக்கு. நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, இங்க இதெல்லாம் இருக்கா? நெஸ்காஃபி இருக்கு, ப்ரௌன் சுகர், டயபெட்டசோல். எஸ், அது வந்து சுகர் இருக்கிறவங்க யூஸ் பண்றது டயபெட்டசோல். ஓகேவா? என்ன வந்து மற்ற ஃப்ளேவரும் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஹீட்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸ்பூன் எங்க? ஸ்பூன் இல்லாம நாங்க என்ன பண்றது? அதுக்குதான் நாங்க புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக். இதை வச்சு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு குடிச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னங்கடா அது? டேய் வை மேன், வை. அதுதான் எங்க ரூம்மேட், அவர் ஏசி திட்டிட்டு இருந்தாரு. டீ ஊத்துறதுக்கு, டீ போடுறதுக்கு ஸ்பூனை காணுண்டா அப்படின்ட்டு. வை. ஸோ ஓகே கைஸ், இப்போ நாங்கள் டின்னருக்கு புஃபே போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் என்னடா டைமு? 9:30 ஆகுது. 9:30 போல. 10க்கு இல்லைன்னா 10:30க்கு க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போதான் போறோம். என்னென்ன சாப்பிடலாம், மிஞ்சி இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிடணும் போல. நான் பார்த்தீங்கன்னா டின்னர் வந்துட்டு நான் எதுவும் சாப்பிடல. பெருசா எக் இருந்துச்சு, அது சாப்பிட்டேன். அது இல்லாமல் கடலை எல்லாம் இருந்துச்சு, அது சாப்பிட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் டயட் பண்ணுற ஒரு ப்ராசஸில் இருக்கேன். அப்படிங்கிறதுனால ப்ரோட்டீனான சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். டெசர்ட்லாம் பார்க்கப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. கைஸ், இங்க வந்துட்டு வெரைட்டியா சாப்பாடு இருக்குன்னு சொன்னாங்க. வெரைட்டியா இருக்குதான், பட் அது எதுவுமே
இதை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர மாட்டேங்குது எனக்கு. என்ன தெரியல, இவனுங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்றானுங்க, எனக்கு எதை எடுத்து சாப்பிட்றேன்னு ஒரு ஐடியா இல்லை. அடே எப்படா சாப்பிட்றீங்க? சாப்பாடு நல்லா இருக்கா? நாளைக்கு பசிக்குது, அது சொல்லி தின்றோம். அந்த அமைக்கு ஏற்ற மாதிரி கொத்து மட்டும் தான் கிடையாது. எனக்கு எதையுமே சாப்பிட்ற ஒரு இது வர மாட்டேங்குது. அது வர மாட்டேங்குது. திண்டான்னு சொல்லி தின்னும். சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர்பா. இப்பதான் கழுவி ஊத்திட்டு நீங்க சூப்பர் பண்றீங்க. ஓ லைவ் இல்ல ரெக்கார்டிங். நான் கேட்க பார்த்தேன், பெர் ஹெட் எவ்வளோ வருது ஒருத்தருக்கு? 3,000 ஃபுல் பேக்கேஜ் எவ்வளோ வந்துச்சு? per person 33,000. ரஷீத் எங்க வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் தான். Now sexuality class psychology getting. Nowadays he puts lot of vlogs more than what he was working for the beta. Thanks, Sam. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்தோம். காலங்காத்தால எழுந்திரிச்சு வர்றதுக்கு இங்க ஒரு 9:15 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நைட் தூங்குறப்போ லேட் ஆகிடுச்சு. ஆம்லெட் அந்த மாதிரி, எக்கு, வெஜ்ஜி, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். மற்ற எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. என்ன வந்துட்டு நம்ம டீ அடிக்டட் அப்படிங்கிறதுனால டீ குடிக்கலாம்னு பார்த்தேன். டீ வேற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே, கேப்பச்சினோ இருந்துச்சு, கேப்பச்சினோ ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். நைஸ். ஆக்சுவலாக நல்ல கொஃபியில் மில்க் போட்டு குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது மாதிரி தான் இருக்குது. கேப்பச்சினோன்றதுக்கு நான் நினச்சேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒன்றும் இல்லை, நைஸாக லைட்டாக அந்த காஃபி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டீ குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நைஸ், நல்லா இருக்கு. ஆனால் என்ன, இந்த மாதிரி சுகர் பாக்கெட்டில் ஒரு 6-7 போட்டால் தான் கொஞ்சமாவது டேஸ்ட் வருச்சு. லஞ்ச் போக போகிறோம். ஆக்சுவலாக காலங்காலத்தில் நான் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் போயிடுறேன் இல்லையா, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்து ரூமில் ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு கொஞ்சம் தூங்கினேன். ஏன்னா சென்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு 2:30 மாதிரி ஆகிடுச்சு. மற்றவங்களாம் தூங்குறதுக்கு 4 ஆகியிருக்கு ஏர்லி மார்னிங். ஸோ இதுக்கப்புறம் லஞ்ச் போய் சாப்பிட்டுட்டு, ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இங்கே வந்துட்டு ரூம் சர்வீஸ்லாம் எங்களுக்கு தான் இப்படியா இல்லை நார்மலாகவே இப்படி தானான்னு தெரியல. ரூம் சர்வீஸ்லாம் கொஞ்சம் செட்டே ஆகலை. ஸோ கைஸ், ரெடி ஆகியாச்சு. இப்போ நாங்கள் செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு வெளியே போகிறோம். நைஸ். எப்படிடா குளிச்சீங்க மலையில, ஸ்விம்மிங் பூல்ல? அவ்வளவுதான், அதேதான். ஸோ பார்த்தீங்கன்னா காய்ஸ், என்னோட ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீச்சுக்கு தான் வந்தோம். ஓகேவா, நல்லா இருக்குல்ல? ஈவினிங் டைமில், மார்னிங் டைம்லலாம் இங்கே வரலாம்.
வாலிபால் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது சும்மா ஸ்டாண்ட்ல அடி. நைஸ் பாஸ். ஓகே கைஸ், நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போயிட்டு பீச்சுக்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்தோம். ஸோ செக் அவுட் பண்ணிட்டு பஸ் வேற வந்துருச்சு. ஸோ பேக்லாம் எடுத்துட்டு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அப்படியே கமெண்ட் பண்ணுங்க.